இந்த வாக்கு தத்தத்தை நம்பி வாழணும். எல்லாம் சொல்லுங்க, நம்பி வாழணும். நம்புறதை பற்றி பேசணும். இப்போ வாழ்கிறத பற்றி பேசலாம். வாழ்கிறதுனா என்ன சொல்ல வரேன், இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் வாழணும். ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும், இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து யூஸ் பண்ணணும். வாக்கு தத்தத்தை தெரிஞ்சுக்கணும், நம்பணும், யூஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக ஒரு சாவி எடுத்து ப்ராக்டிக்கலாக எப்படி அந்த கதவுல போட்டு அதை நுழைச்சி அதை இப்படி திருப்பி அதை யூஸ் பண்ணுறோமோ, அது போல் வாக்கு தத்தங்கள். அதான் ஸ்பர்ஜன் சொன்னார்ல, வாக்கு தத்தம் வந்து செக்கு மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு போய் பேங்க்கில் போய் காட்டி அதை வந்து அப்போ தான் அதை கேஷ் பண்ண முடியும். அப்போது ப்ராக்டிக்கலாக அதை நம்ம அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில். அதை வச்சு வாழணும். எப்படி வாழ்கிறது? பல விதத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த வாக்கு தத்தத்தை. தேவன் நம்மோடு இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார் என்ற வாக்கு தத்தத்தை பல விதங்களில் நம்ம அப்ளை பண்ணலாம். சொல்லப்போனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நேரிடக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வாக்கு தத்தம் அப்ளை ஆகும். உன்னோட இருக்கிறேன், அவர் சொல்கிற இந்த வார்த்தை என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுக்கு, அதுக்கு இது பொருந்தும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், இன்றைக்கி மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு காரியம் உங்கள் மனசுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே ஒரு தைரியம் வந்துடும். தேவன் என்னோட இருக்கிற எல்லா சிச்சுவேஷனுக்கும் இந்த வாக்கு தத்தம் அப்ளை ஆகும். ஆனால் பைபிளே சில விதங்களில் இந்த வாக்கு தத்தத்தை அப்ளை பண்ணுது. பைபிளுக்குள்ளேயே இந்த வாக்கு தத்தம் நிறைய இடத்துல வர்றதுனால, அவருடைய பிரசன்னத்தை குறித்த வாக்கு தத்தங்கள் நிறைய இடத்துல வர்றதுனால, நீங்கள் பைபிள்லே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை நிறைய ப்ராக்டிக்கல் விதத்தில் பைபிளே அப்ளை பண்ணுது. அதில் ஒரு விதத்தை காண்பிக்க விரும்புகிறேன். தேவனே இந்த வாக்கு தத்தத்தை நாம் ஒரு விதமாக நம்மளை ஒரு விதமாக அப்ளை பண்ண சொல்கிறாரு. இது ஒரு விதமாக பயிற்சிவிக்க சொல்கிறார், ஒரு விதமாக பயன்படுத்த சொல்கிறார். அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பல விதமாக பயன்படுத்த சொல்கிறாரு, அதுக்கு நேரம் பத்தாது எனக்கு. ஆனால் அதில் ஒரு விதம் காண்பிக்கிறேன். சரிங்களா? எந்த விதம், எப்படி இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது? ஒரு ஏரியா என்னன்னா, நாம் பயத்தை அகற்ற வேண்டும், தைரியமாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் பயத்தை அகற்ற வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை நாம் உண்மையிலே நம்பி வாழ்கிறோம்னா என்ன பண்ணணும்? பயத்தை தூக்கி எறியணும், தைரியமாய் இருக்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எந்த மனுஷனை கண்டும் பயப்பட தேவையில்லை, பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை, சூழ்நிலையை கண்டு பயப்பட தேவையில்லை, பிரச்சனை